துளசியும் சாதனாவும் இனிவரும் எபிசோடுகளில் எதிர்பாராத இன்னல்களை சந்திக்க நேரிட உள்ளது. சாதனாவை நினைத்து மனதுக்குள் பெருமிதமாய் எண்ணிக்கொண்டிருந்த துளசி இவ்வளவு பக்குவம் எங்கிருந்து வந்தது என்று யோசித்து கொண்டிருந்தாள். உடனே சாதனாவின் குரல் கேட்டது. உங்ககிட்ட இருந்துதாம்மா என்ற மகளின் வார்த்தையில் திடுக்கிட்டாள் துளசி. என்ன என்ன சொன்ன? உங்க மனசுல என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? அடிய ராஜாத்தி, உன்னை மகளா அடையிறது தான் புண்ணியன்னு நினச்சிட்டு இருந்தேன். வாரி அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் சில கணங்கள் கண்மூடி கிடந்தாள் சாதனா. நம்ம ஹாஸ்டலில் தங்கிக்கலாமா? கொஞ்ச நாள் போகட்டுமா? என்னோட வேலையை சட்டுன்னு விட முடியாது. இத்தனை வருஷமாக நம்ம காப்பாற்றினது அந்த வேலை தான். இப்போ திடுதிப்புன்னு விட்டுட்டா வர முடியாது. அதோட உன் கல்யாணத்துக்காக 2 சீட்டு வேற போட்டிருக்கேன். ஏம்மா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்கும் கல்யாணம் வயசு வந்துச்சுல, நான் பணம் சேர்க்க வேண்டாமா? வேண்டாமா, எனக்கு அதெல்லாம் ஆர்வம் இல்லை என்று சொன்ன மகளை திடுக்கிடலாய் ஏறிட்டாள். சாதுமா ப்ளீஸ், நாம் இப்படியே இருந்துடலாமா? டே கண்ணா, என்னடா இது? உன் கல்யாணத்தை பற்றி எப்படியெல்லாம் நான் கனவு கண்டு வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் நடத்தி பார்க்கணும்னு ஆசை வச்சுருக்கேன். நீ என்னன்னா வேண்டாம்மா, என்னால் நீங்கள் இதுவரை பட்ட அவமானம்லாம் போதும். இனிமேல் யார் முன்னாலையும் என் அம்மாவை தலகுனிய விட மாட்டேன். என்னடா சொல்கிற? ஏம்மா, 10-12 வருஷம் படிக்க போகிற பள்ளிக்கூடத்திலேயே எவ்வளவு கேள்வி கேட்டாங்க. இந்த பிள்ளையோட அப்பா யார், விட்டுட்டு போயிட்டாரா, இல்லை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்களா, எப்போ பிறந்தா, எப்படி பிறந்தா, வழி தவறி பிறந்ததா, எவ்வளவு கேள்விம்மா. ஏதோ நீங்களே தப்பான வழியில் என்னை பெற்றது போல் ஏளன வார்த்தைகள், அலட்சியமான தப்பான பார்வைகள். அப்பப்பா, என்னால் எதையும் மறக்க முடியலையே என்ற புது சாதனாவின் உடல் உதறிக்கொண்டது. பரிவாய் மகளின் கேசம் வருடினாள் துளசி. சாதனா, அதெல்லாம் எப்போவோ நடந்தது, இப்போ ஏன் அதை பற்றி நினைக்கிற? இல்லைம்மா, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கவே அவ்வளவு கேள்வி கேட்டாங்களே, கல்யாணம்னா இன்னும் எவ்வளவு கேட்பாங்க. சாது, இப்போ நமக்கு என்ன குறை? சந்தோஷமாக மன அமைதியோடு நிம்மதியாக தானே இருக்கோம். இப்படியே இருந்துடலாமே. அதுக்கு இல்லடா, நீ பெண் குழந்தை, உடம்புல தெம்பு இருக்கும்போதே உன்னை ஒரு நல்லவன் கையில் ஒப்படைச்சிட்டா என் கடமை நிறைவேறிடும். அதுக்கு தாண்டா. அப்போது என்னோட கடமை? வாழ வேண்டிய வயசில் எனக்காக எல்லாத்தையும் உதறிட்டு தனியாக நின்னீங்களேம்மா. உங்களை அதே மாதிரி நிற்க வச்சுட்டு நான் எங்கே போவேன்? எப்படிம்மா போவேன்? ஃபஸ்ட்டு குழந்தை மாதிரி பேசாதடா. அம்மா கதை வேற. குடும்பங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கலை. ஆண்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. ஏதோ ஒரு ஆம்பளையால் தானே நான் இப்படி வீதியில் வீசப்பட்டேன். சொல்லுங்கம்மா, யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்பால் தான் நான் அனாதியாக வீசப்பட்டேன்னு நினச்சாலே ஆத்திரமாக வருது, அருவருப்பாக இருக்குமா. சாதுமா, அமைதியாக இரு. நாம் இதை பற்றி பிறகு பேசிக்கலாம். இல்லைம்மா, எப்போ பேசினாலும் என்னோடய முடிவு இதுதான். தாத்தா, மாமா, பாட்டி எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க. நான் வளர்ந்ததும் உங்களை விட்டுட்டு போயிடுவேன், உங்களை தனியாக நிற்க வச்சுட்டு போயிடுவேன் அப்படிலாம். அந்த வார்த்தையை உண்மையாக்க வச்சிடாதீங்கம்மா. என் பிறப்பின் ரகசியம் அடுத்தவங்களால் தெரியக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. என்னை சாதிக்க பிறந்தவள் தன்னம்பிக்கையோடு நிமிர வச்சுட்டு இப்போ திரும்பவும் கல்யாணங்கிற சங்கடத்தில் தள்ளி என்னோட பிறப்பை எல்லாரும் ஏளனம் செய்கிற மாதிரி பண்ணிடாதீங்கம்மா. நான் துளசியோட பொண்ணாக வளர்ந்து வாழ்ந்து முடிச்சிடுறேன். என் அம்மாவை மாதிரி அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பிறவி பயனை அடைஞ்சிடுறேன். எனக்கு வேறு எதுவுமே வேணாம்மா, ப்ளீஸ் என கதறிய மகளை கண்டு விக்கிட்டு போனாள் துளசி. நான் என்னன்னு சொல்லுவேன்? பாவி மனுஷன், குடிச்சே வீணாக போயிட்டாரு. அதுலேயும் நீ வீட்டை விட்டு போன பிறகு ஒரே குடி தான். உடம்புக்கு எந்த நோவு வந்தாலும் ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டேன்னு வீட்டில் உட்காந்தே எல்லாமே போச்சு. மீனாட்சியின் ஒப்பாரியில் விடுமுறை தினம் என்பதால் சற்று நேரம் கூடுதலாய் உறங்கிவிட்ட சாதனா திடுக்கிட்டு எழுந்தாள். பதற்றமாய் கட்டிலை விட்டு இறங்கி அவள் வெளியே வர ஹாலில் அமர்ந்திருந்த தாய்க்கு காப்பி ஆற்றி நீட்டினாள் துளசி. முதல்ல காப்பி குடிங்கம்மா,
வேண்டாம்டி, புருஷன் இப்படி சாக கிடக்கும்போது எனக்கு பச்சை தண்ணி இறங்குமா? என் பூ பொட்டெல்லாம் போக போதே. முதல்ல இப்படி பேசுகிறத நிறுத்துங்க. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா, காப்பாற்றிடலாம். எப்படி காப்பாற்றுவ? அதான் 2 கிட்னியும் போச்சு டாக்டர் சொல்லிட்டாரு. படுக்கையாக கிடக்கிறாரு உங்கள் அப்பா. கண்ணீரோடு மூக்கு ஒழுகளையும் சேர்த்து முந்தானையில் துடைத்தவளை தயக்கமாய் அழைத்தாள் சாதனா. பாட்டி. வெடுக்கென திரும்பியவள் அந்த சூழலிலும் பல்லை கடித்தாள். யாருக்கு யாரடி பாட்டி? அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனியன்தான். இதை எப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தியோ அப்போவே நம்ம வீட்டில் உள்ள சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போச்சு. தரித்திரம் தரித்திரம். எவ்வளோ தலை முழுகினதை வீட்டுக்குள்ளே சேர்த்தியே. உன்னை சொல்லணும் அம்மா, அப்பா குடிச்சு உடம்ப கெடுத்துக்கினதுக்கு என் பொண்ணு என்ன செய்வா? நீ இதை கூட்டிகிட்டு வந்ததுனால தாண்டி உன் வாழ்க்கையே வீணாக போச்சு. பெத்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி அனாதியை பார்த்துக்கினே போதேன்னு நினச்சி எந்த அப்பந்தான் கலங்க மாட்டான். நல்லா இருக்கே. முன்னெல்லாம் குடிக்கிறவங்க தான் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இப்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஒரு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. நல்ல முன்னேற்றம் தான். ஏண்டி, உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மனுஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னை நையாண்டி பண்ணுறியா? சாதுமா, போய் காப்பி போட்டு குடி. பாட்டிக்கு ஏதாவது டிஃபன் பண்ணு. சரிம்மா. ஏய் நில்லு, உன் கையால் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்காக எதையும் செஞ்சிடாத. ஏம்மா இவ்வளவு வரட்டு கௌரவம்? அவள் உங்கள் பேத்தி. 1000 தடவை பாட்டின்னு சொன்னாலும் எனக்கு இவ பேத்தி ஆக முடியாது. மீனாட்சி திட்டவட்டமாக தெரிவிக்க, அதற்கு மேலும் அங்கு நில்லாது சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் சாதனா. சற்று நேரம் மௌனத்துக்கு பின் மீனாட்சியின் குரல் ஒலித்தது. கடைசியாக ஒரு தடவை உன்னை பார்க்கணுன்னு அப்பா ஆசைப்பட்டார். அதுக்காக தான் இப்போ வந்தேன். இன்னைக்கு லீவு தானே, ஒரு நடை வந்துட்டு போ, உனக்கு புண்ணியமாக போவோம். ஏம்மா பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? குளிச்சுட்டு வந்துடுறேன், சேர்ந்தே போவோம். நீ மட்டும் வந்தால் போதும் என்றவாறே ஆறி போயிருந்த காப்பியை வயிற்றில் ஊற்றிய தாயை சற்று வேதனையோடு பார்த்துவிட்டு எழுந்தாள் துளசி. எத்தனை காலமானாலும் அம்மா மாறப்போவதில்லை. சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு வா. அப்பா தனியாக இருப்பார். டாக்டர் வர நேரம் அங்கே நான் இருக்கணும். என்ன தனியாக இருக்காரா? ஆமாம், 2 மாதமாக நான் ஒண்டியாக தான் அல்லாடிட்டு இருக்கேன். ஏம்மா அண்ணா நீலாம் என்ன வரதில்லையா? அவங்க எப்படி வருவாங்க? வந்தால் செலவுக்கு பணம் கேட்டுடுவேன்னு பயந்துக்கின்னு இருப்பாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ ஆஸ்பத்திரி செலவுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? மகள் தவிப்பாய் கேட்க பொலவென கண்ணீர் உகுந்தாள் மீனாட்சி. அதை ஏண்டி கேட்குற? ஆம்பளை பிள்ளைன்னு அவனுங்க சொல்ல கேட்டு உன்னை வெளியே அனுப்பிட்டோம். நாங்கள் செஞ்சது சும்மாவா? கொஞ்ச நாள் சும்மா இருந்தானுங்க. பிறகு பெரியவன் ஏதோ தொழில் தொடங்குறேன்னு மாமனாரோட போய் செட்டில் ஆகிட்டான். சின்னவனும் பொண்டாட்டியோட நச்சரிப்பு தள்ளாமல் தனியாக போயிட்டான். முன்னெல்லாம் எப்பாவது வந்து செலவுக்கு பணம் தந்துன்னு இருந்தான். அப்பா படுக்கையாக ஆன பிறகு கையில் கழுத்தில் கிடந்ததை அடமானம் வச்சு செலவு ஓட்டினேன். இப்போ எதுவும் இல்லை. அதான் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் எட்டுமே போட்டேன். வேற என்ன பண்ணுறது? நான் மற்ற செலவு இல்லாட்டியும் காப்பி டீ செலவு, போக்குவரத்து, அக்கம் பக்கங்கிட்ட கடன் வாங்கி தான் சமாளிச்சுன்னு இருக்கேன். ஏம்மா இவ்வளவு கஷ்டத்துலேயும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா? என்னை என்ன செய்ய சொல்கிற? இதுக்கு முன்னால் உன்னை பார்க்க வந்தனே, அது எப்படியோ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட 2 மாதமாக பேசவே இல்லை. அப்படியா? அப்படி என்ன தான் கோபமோ? ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது கூட துளசிக்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்டேன். அவள் கையால் வைத்தியம் பார்க்குறத விட என் உசுறு போகட்டும்னு சொல்லிட்டாரு. இப்போ உடம்புல தெம்பு இல்லை, மரண பயம் வந்துடுச்சு. மலை போல் நம்பிட்டு இருந்த பயலுக எட்டி கூட பார்க்கலன்னு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. அதான் கடைசியாக உன்னை பார்த்துடணும்னு ராவெல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தார். சரிம்மா, நீங்கள் அழாதீங்க, நான் இருக்கேன். அப்பாவுக்கு கிட்னி மாற்ற முடியுமான்னு டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்களே, கிட்னி கிடைக்கலையே. என்னம்மா சொல்கிறீங்க? ஆப்ரேஷன் பண்ணி வேறு கிட்னி மாற்றிட்டா பிழைக்க வச்சிடலாம்னு சொன்னாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க கிட்னினா சுலபம் பொருந்திடும்னாங்க. என் கிட்னி எடுத்துக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் என்னோடய ரத்தம் வேறு பிரிவான், அது சரி வராதான். ஏம்மா அண்ணனுக்கு அப்பாவோட பிளட் குரூப் தானே? ஐயோ, அந்த கொடுமையை ஏன் கேட்குற? டாக்டர் சொன்னதை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே உன் அண்ணி பேயாட்டம் ஆடிட்டா.
சாக போகிற காலத்தில் நிம்மதியாக போய் சேர வேண்டியது தானே. வாழ்ந்து முடிச்சாச்சு, பிள்ளைங்களை கரை சேர்த்தியாச்சு, இன்னும் இருந்து எதை சாதிக்க போகிறாரு? என் புருஷன் கிட்னியை கொடுத்துட்டு நாளைக்கே அவருக்கு உடம்பு முடியாமல் போனால் நானும் என் பிள்ளைகளும் தெருவில் நின்று பிச்சை தான் எடுக்கணும். அடித்து விரட்டாத குறையா விரட்டிட்டா. அதோட வந்து பார்க்க கூட இல்லை. 3 புள்ள பெற்றதும் நாங்கள் அனாதைய மாதிரி தான் நிற்கிறோம். தாயின் கண்ணீர் துளசியை சுட்டது. கணவனை காப்பதற்காக எத்தனை போராடி இருக்கிறாள் என்று புரிந்தது. 2 ஆண் பிள்ளைகள் இருந்தும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவித்ததை கண்டு மனம் கொஞ்சம் நொந்துதான் போனது. பரபரவென அறைக்குள் நுழைந்து பீரோவில் இருந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். அம்மா, இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் குளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கிட்னி கிடைக்கிறத பற்றி பேசிட்டு வரேன். கிளம்புங்க. துளசி, கிட்னி கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முயற்சி பண்ணுவோம். அப்பாவை எப்படியும் காப்பாற்றிடலாம். ஆனால் பணம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. என்னவோம்மா, நீயாவது என் புருஷனை காப்பாற்றி கொடுத்துரு. அவரும் இல்லைன்னா இந்த பயலுங்க என்னை தெருவில் விட்டுடுவானுங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அப்பாவுக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் தானே. எப்படியும் கிட்னி கிடைச்சிடும். நிச்சயமாக காப்பாற்றிடலாம். தைரியமாக போங்க. நான் எல்லா ஏற்பாடும் செய்துட்டு வரேன். சரிம்மா, உன்னை நம்பித்தான் போகிறேன். சீக்கிரம் வந்துடு தாயே. வந்துடுறேம்மா. ஆஸ்பத்திரி பேரையும் வார்டு நம்பரையும் சொல்லுங்க. துளசி கேட்க காப்பி கலந்து கொண்டிருந்த சாதனாவின் செவிகள் கூர்மையாயின. மீனாட்சி கூறிய விவரங்களை தன் மனதுக்குள் துல்லியமாய் குறித்து கொண்டவரின் முகம் தீவிரமாய் சிந்திக்கத் தொடங்கியது. தன் முன் நின்றிருந்த இளம்பெண்ணை வியப்பாய் ஏறிட்டார் அந்த அனுபவ மருத்துவர். என்னம்மா சொல்கிற? கிட்னி தானம் கொடுக்க போறியா? ஆமாம் டாக்டர். எங்கள் தாத்தா பரமேஸ்வரன் இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களோட பிளட் குரூப்பும் என்னோட பிளட் குரூப்பும் ஒன்று தான். என் கிட்னி என் தாத்தாவுக்கு கொடுத்துருங்க. என்னம்மா நீ பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, தனியாக வேற வந்திருக்க. கிட்னியெல்லாம் அப்படி சட்டுன்னு எடுத்துட முடியாது. அதுக்கு பல விதிமுறைகள் இருக்குது, பரிசோதனை இருக்குது. என்னென்ன டெஸ்ட் வேணும்னாலும் செய்யுங்க. நான் தயாராக இருக்கேன். எப்படியாவது தாத்தாவை காப்பாற்றிடுங்க டாக்டர். பொறுமா, டெஸ்ட் எடுக்கிறதுலாம் முன்னால் கிட்னி கொடுக்குறவங்க உறவினர்கள் கையெழுத்து வேணும். உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கியா? இல்லை டாக்டர். ஏன்? எனக்கு அப்பா இல்லை. அதனால என்ன? அம்மாவை கூட்டிகிட்டு வா. சாரி டாக்டர், அவங்க இப்போ ஊரில் இல்லையே. நோ, அவங்க அனுமதி இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுமா. டாக்டர் ப்ளீஸ், முதல்ல தாத்தா உயிரை காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம் இதை பாருமா, அது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லை. உடம்புல உள்ள முக்கியமான உறுப்பை எடுத்து தானமாக கொடுக்குற இதை எப்படி யாருக்கும் தெரியாமல் கொடுப்ப? நீயே சின்ன பொண்ணு, நாளைக்கே பிரச்சனைன்னு வந்தா? டாக்டர், நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாட்டி எங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. என்னோட கிட்னியை தரேன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக சம்மதிக்க மாட்டாங்க. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கேன். ப்ளீஸ் டாக்டர், லேட் பண்ணாதீங்க. உன்னோட வருத்தங்கள் புரியுதுமா, ஆனால் எங்களுக்கும் வரமுறையா இருக்குல்ல. ஒன்று செய், உன் அம்மாவை உடனடியாக புறப்பட்டு வர சொல்லு. அவங்களுக்கு சம்மதம்னா நாம் அடுத்த கட்ட வேலையை தொடங்கலாம். டாக்டர், சாரி, என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் என மெல் குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள் சாதனா. கமின் என்ற அனுமதியை தொடர்ந்து உள்ளே பிரவேசித்தாள் துளசி. அந்த அறையில் சாதனாவை கண்டு நெற்றியை சுருக்கினாள். சாதுமா, நீ எப்படி இங்க? எப்போ வந்த? அது இப்போதான் வந்தேம்மா. தாத்தாவோட உடல்நிலையை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். அவள் சற்று தடுமாற டாக்டரின் பார்வை கூர்மையானது. துளசியிடம் திரும்பினாள். நீங்கள் இந்த பொண்ணுக்கு உறவாமா? இது என் பொண்ணு டாக்டர். ஓ என்றவர் சாதனாவை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் துளசியை ஏறிட்டார். உங்கள் பொண்ணு இங்கே எதுக்கு வந்திருக்கா தெரியுமா? எதுக்கு? தன்னோட கிட்னியை தானம் கொடுக்க. என்ன? பலமான அதிர்வோடு மகளை பார்த்தாள். சாதனா மௌனமாய் நின்றாள். என்னடா இதெல்லாம்? நீங்கள் முயற்சி பண்ண இடத்துல உடனே கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா. எனக்கு தாத்தாவோட பிளட் குரூப் தானே, அதான் நானே கொடுத்துடலாம்னு வந்தேன். இந்த உடம்பு நீங்கள் போட்ட பிச்சைம்மா. இதில் உள்ள ஒரு உறுப்பு
உங்கள் அப்பாவை காப்பாற்ற உதவும்னா, அம்மாவோட மாங்கல்யத்துக்கும்னா, என் இதயமாக இருந்தாலும் நான் தர தயாராக இருக்கேன். சாதனா, அந்த இதயத்தை தர இந்த உயிர் தடையாய் இருந்தா அதை இழக்கவும் தயார் என்ற மகளின் வாயை பதறி மூடினாள். என்ன வார்த்தை பேசுகிற? டாக்டர் உங்களோட சம்மதம் கேட்கிறாருமா. நீங்கள் சம்மதம் சொன்னால் இப்போவே எல்லா நடைமுறைகளையும் தொடங்கிடுவாங்க. சரின்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நம்ம காத்திருக்கலாம். ஆனால் தாத்தா உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கே. தயங்காதீங்கம்மா, கிட்னி கொடுக்கறதுனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. டாக்டர், அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். சாதனா கெஞ்சலாய் சொல்ல, மருத்துவர் நிதானமாய் துளசியிடம் பேச ஆரம்பித்தாள். மகளை தொடர்ந்து வந்த மீனாட்சி அங்கு சாதனாவை கண்டதும் வெறுப்போடு வாசலிலே நின்றுவிட, உள்ளே நடந்த உரையாடல் பலமாய் உலுக்கியது. சின்னவள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முள்சாட்டையாய் மாறி அவளது இதயத்தை பதம் பார்த்தது. பிறந்து சில மணி நேரத்திலிருந்தே இதோ இன்று காலை வரை இந்த சிறு பெண்ணை எத்தனை அவமானப்படுத்தி இருப்பேன். இவளது பிறப்பை எப்படியெல்லாம் இகழ்ந்தேன். பாட்டி என்ற ஒரே அழைப்பை கூட சகித்து கொள்ள முடியாமல் வார்த்தைகளால் வதைத்தேனே. இவளோ என் திருமங்கலத்தை காக்க தன் உயிரை கூட தருவேன் என்றாளே. ஐயோ, எத்தனை உயர்ந்த மனசை பெற்றிருக்கிறாள். ஆனால் நான் முதல் முறையாய் தன் மீதே வெறுப்பு வந்தது மீனாட்சிக்கு. சாதனாவின் மீது இரக்கமும் மதிப்பும் சுரந்தது. உள்ளே துளசியையும் மருத்துவரையும் தன் சாதுரியமான பேச்சால் பிடிவாதமாய் நின்று சம்மதிக்க வைத்தாள் சாதனா. மறுகணமே அனைத்து பரிசோதனைகளும் ஆரம்பமாகிவிட அறையை விட்டு மௌனமாய் வெளியே வந்தாள் துளசி. அவளது மனம் வெகுவாய் கலங்கியிருந்தது. அதைவிடவும் சாதனாவை எண்ணி பிரமிப்பு கூடியது. சதா சர்வ காலமும் தேலாய் கொட்டி கொண்டிருக்கும் என் தாயின் தாலியை காக்க தன் சிறுநீரகத்தை எத்தனை எளிதாக கொடுக்க முன் வந்துவிட்டாள். இந்த கொடை உள்ளம் எப்படி வந்தது? இவள் என் மகள், எனது அரவணைப்பில் வளர்ந்தவள். நான் நன்றாகத்தான் வளர்த்திருக்கிறேன். நெஞ்சம் பெருமிதத்தால் விம்ம கண்களில் நீர் சுரந்தது. துளசி, மீனாட்சி அழைத்த பிறகே தன் தாய் அங்கே நிற்பதை உணர்ந்தவள் ஆர்வமாய் நெருங்கினாள். அம்மா, அம்மா, உள்ள என் பொண்ணு பேசினதை கேட்டியம்மா? கேட்டேம்மா. இந்த பாவிக்கு உன் புள்ள போட்டது சாதாரண பிச்சை இல்லைம்மா, மாங்கல்ய பிச்சை. இதை உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேம்மா. என்னை மன்னிச்சிடு துளசி. அந்த புள்ளைய எத்தனை தரம் தூக்கி எரிஞ்சு பேசி இருக்கேன். ஆனால் நான் பெத்த பிள்ளைங்க செய்யாத உதவியை செய்யுதே. அவள் உசந்தவ, நான் தான் ரொம்ப அற்பமாக பேசிட்டேன். அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இப்போவாவது என் பொண்ணு உங்கள் பேத்தியாக ஏற்றுப்பீங்களா? கண்டிப்பாம்மா. அப்போ என் கூட வாங்க, சாதனா கிட்ட பேசுங்க. அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போ வேண்டாம் துளசி. ஏம்மா? அவள் முகத்தை பார்த்து பேச எனக்கு கூசுது. ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேனே, அதனால். அதையெல்லாம் அவள் அப்போவே மறந்துருப்பாம்மா. ஆனால் என் மனசு கேட்கலையே. முதல்ல அவளுக்கு பரிசோதனை முடியட்டும், அப்புறமா அறைக்கு வந்ததும் பேசுகிறேன். இப்போ அப்பா தனியாக இருப்பார், நான் போகட்டுமா? சரிம்மா, நீ சாதனா கூட இருந்து கவனிச்சிக்க, பத்திரம் என்று கூறிவிட்டு நடந்த தாயை மன நிறைவோடு பார்த்தாள் துளசி. சாதனா தன் கொடை உள்ளத்தால் பாட்டின் உள்ளத்தை வென்றுவிட்டாள் என அவளது உள்ளம் வெகுவாய் குதிகளித்தது. ஆனால் பிறவி குணம் அத்தனை சுலபமாய் மாறிவிடாது என்பதை விரைவிலேயே உணர்ந்தாள் மீனாட்சி. அத்தனை பரிசோதனைகளும் முடித்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிவடையும் வரை மீனாட்சி மகளிடமும் பேத்தியிடமும் நன்றாகவே நடந்து கொண்டாள். ஒட்டி உறவாடி இழையவில்லை என்றாலும் தன் மகளிடம் சொல்லி வேளா வேலைக்கு பழச்சாறும் மாத்திரை மருந்துகளும் காய்கறி சூப்பும் கொடுக்க சொல்வதும் சாதனாவை படுக்கையை விட்டு எழவிடாமல் பார்த்து கொள்வதுமாய் இருந்தாள். ஆனால் 10 நாள் விடுப்பு முடிந்து துளசி மீண்டும் பணிக்கு செல்ல வேதாளமாய் மீண்டும் முருங்கை மரம் ஏறிக்கொண்டாள் அம்மா. நீ வேலைக்கு போயிட்டா உன் அப்பாவை பார்ப்பேனா, இவளை பார்ப்பேனா? முகத்தை சிடுசிடுத்து கொண்ட போது துளசிக்கு சுருக்கென்றது. பதில் பேச எத்தனைக்கும் முன் சாதனா தன் தாயின் கையை பற்றி கொண்டாள். நான் என்ன சின்ன குழந்தையா? நானே பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கிளம்புங்க. இல்லடா தங்கம், ஆப்ரேஷன் பண்ணின உடம்பாச்சே. என்ன பெரிய ஆப்ரேஷன்? இளம் வயது தானே, அதுவும் ஆரோக்கியமாக
திடகாத்திரமான உடம்பு தானே, இனிமே தானா எழுந்து நடமாடட்டும். மீனாட்சி இப்படி சொன்னதும் பொசு பொசுவென கோபம் எழுந்தது துளசிக்கு. ஆனால் மருத்துவமனையில் வைத்து பேச்சை வளர்க்க விரும்பாமல் பில்லை கட்டிவிட்டு வீட்டுக்கு புறப்பட தயாரான போது அடுத்த பிரச்சனை கிளம்பியது.